ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக உயிரேவாவோட நெக்ஸ்ட் பாட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற விட ஒரு பேன் தருமதி தெரிஞ்ச ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். அப்புறம் ப்ரோ அப்படிங்கிற மாரி சொல்லவும் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நோட் பண்ணால், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டேனே, அதுக்கு நீ ஆன்சரே பண்ணலையே, நான் திங்க் பண்ணுறோம் நீ அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஏன்டா என்னடா நீ கேட்ட அப்படிங்கிற மாரி ஜிமினா அப்படியே குக்கியை நோட் பண்ணா, ப்ளீஸ் ப்ரோ, நானும் உன் கூடயே ஒர்க்குக்கு வரேனே, எனக்கு இப்போ இந்த பிளேஸில் எனக்கான மாடல் ஒர்க்லாம் இப்போ கொஞ்சம் எண்ட் ஆகிட்டு, ஒரு 1 month to 2 month இனி எனக்கு எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது. அதை தாண்டி நான் உன் கூட உன்னோட கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வரலாமா? இது டேயோட கம்பெனிக்கு நீ வரியா? சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், நான் ப்ரோ இந்த மாதிரிலாம் பேசுனா, நான் தான் உன்ட்ட ஆல்ரெடி கேட்டேனே, நீ கூட நான் உனக்கு டைம் இருக்க சொல்கிறேன் நீ எப்படின்னா எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லையே, நான் உன் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வாரேனே. இல்லை குக்கி, நீ அந்த பிளேஸுக்கு வந்தால் ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம் பண்ணுவ அப்படிங்கிற மாரி ஜிமினா கட்டுறாரு. என்ன ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணுற? நான் தான் நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறேனே. இங்கே பாரு குக்கி, நீ ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம் அங்கே பண்ணிகிட்ருப்ப. உன்னை அங்கே கூட்டிகிட்டு போனாலே டீப்பிறவு என்ன தான் திட்டுவான். என்னால் முடியாது. பாட்டிங்களா மாம் டேட் என்ன மாதிரி ஹேங் பேசுகிறாருன்ட்டு, ஜஸ்ட்டு நான் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு தானே வரேன்னுக்கிறேன், என்னை ஏன் கூட்டிகிட்டு போக மாட்டேனுங்கிறாரு. இதெல்லாம் ஓவரு, நீ என்னை கூட்டிகிட்டு போகட்டா இப்போ என்கிட்ட பேசாட்ட அப்படிங்கிற மாரி நம்ம குக்கி அடம் முடிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அடம் முடிச்சுட்டு இருந்தா நம்ம குக்கியோட பேரண்ட்ஸ் தான் ஜிமினா கிட்ட, ஏன்டா அண்ணா இவ்வளோ தூரத்துக்கு குக்கி பேசுகிறாம்ல, ஒர்க்குடாண்ணா கொஞ்சம் டேஸ் அவன் கூட இருக்கட்டுமே, நான் உங்களுக்கு தான் புரியல, இப்போ என்ன பண்ண, பேரண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி நோட் பண்ணா, ப்ளீஸ் ப்ரோ, நான் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணவே மாட்டேன், மட்டும் பையனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் உன்னை நம்பலாம்ல அப்படிங்கிற மாரி ஜிமினா கேட்கவும், ப்ராமிஸ்யா கண்டிப்பாக நான் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ண மாட்டேன், உன் கூடயே வருவேனா, செம்மட்டு பையனா நீ ஒர்க் பண்ணுற பிளேஸில் உன் கூடயே இருந்து உன்னை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ஈவினிங் உன் கூடயே ஹவுஸ் கொண்டுருவேனா, எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன். சரி ஓகே, நான் உன்னை ஒரு 2 days கழிச்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குக்கி செம்ம ஹாப்பியாகி, ஓ மை காட், எப்படியோ நட்டையோட கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஹாப்பியில் அங்கேருந்து ரன் பண்ணபடி ரூமுக்கு போனால், இப்போ நான் எதுவும் ப்ராப்ளம் பண்ண மாட்டேன்னா, சரி சரி ப்ராப்ளம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவுமே குக்கியை நோட் பண்ணபடி ஜிமினாவோட ரூமுக்கு போகிறாரு. எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி 2 days மூவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கியை நம்ம ஜிமினா டேயோட கம்பெனிக்கு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. டேயும் ஜிமினாவும், இது டேயோட கம்பெனி, ஜிமினா டேயோட கம்பெனியில் பார்ட்னராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அதாவது பர்சனல் செக்யூரிட்டி மாதிரி, பார்ட்னர் மாதிரி, மேனேஜர் மாதிரி நிறையா ப்ளேஸில் நம்ம டேக்கு ஜிமினா தான் ஹெல்ப் பண்ணுவார். 2 பேருமே பார்ட்னர்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினா நேராக டேயோட கம்பெனிக்கு தான் குக்கி கூட்டிகிட்டு வர்றாரு. இந்த மாதிரி குக்கி கூட்டிகிட்டு வந்தால் இப்போ கார் ட்ரை பண்ணிகிட்டே வரான்ற ப்ளேஸில், இங்கே பாரு குக்கி, சமட்டு பையனா ஹயாங்க என்ன சொல்கிறனோ அதை தான் கேட்கணும். இந்த மாதிரி ஏன் முன்னாடி பப்பி ஐஸில் அப்படி க்யூட்டாக பாட்டுட்டு டேயை பாட்ட உடனே அப்படியே அவனை பாட்டு ஜம்ப் பண்ணிடக்கூடாது. அவன்கிட்ட நீ ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. உன்னை பாட்டாலே நீ அந்த பிளேஸுக்கு வந்துட்டாலே ப்ராப்ளம் பண்ணுவேன்னு என்ன தான் விட்டுட்டு வாம். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, டேட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன்ட்டு. சமட்டு பையனை என் கூடயே வர, என் கூடயே ஹவுஸுக்கு கம்பெனிக்கு வர, ஹவுஸுக்கு வர அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா சொல்கிறது கேட்டு, ஓகே ஹயாங், கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், சமட்டு பையனாக இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம குக்கி ஜிமினா என்ன சொன்னாலும் ஓகே ஓகே ஓகேங்கிற மாரி க்யூட்டாக ஒரு பன்னி ஃபேஸ்லேயே நம்ம ஜிமினாவை பார்த்துட்டு இருந்தா, பார்க்குறதெல்லாம் நல்லா தாண்டா பார்க்குறேன், சரி நம்புகிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு கரெக்டாக கம்பெனிக்குள்ளே என்ட்ராகி ஜிமினா நம்ம குக்கி கூடையே நேராக கம்பெனிக்குள்ளே வருவாரோ. அந்த மாதிரி வந்தால் அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையாக நோட் பண்ணபடி பேசிக்கிட்டு இருந்தா, நம்ம டேடா சிஓ ரூமில் தான் இருக்கிறாரு. சிசிடி கேமராவில் நம்ம குக்கி ஜிமினா கூட என்ட்ராகிற மொமெண்ட்டை பார்க்குறாரு. இவனையும் எங்கே கூட்டிகிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆக்கி நம்மகிட்டே நேராக சிஓ ரூமில் இருந்து ஜிமினா இருக்கிற அந்த ஃப்ளோருக்கே வருவாரா. அந்த மாதிரி வந்துட்டுனா எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கிற மூமெண்ட்டை நம்ம குக்கி நோட் பண்ணிவிட்டு,
என்ன நம்ம ஹயாங் எப்போ பார்த்தாலும் எம்ப்ளாயிஸ் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு, நம்ம பேபி எங்கே இருக்குன்னே தெரியலையே, நம்ம பேபிகிட்ட நம்ம பார்க்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி அப்படியே எப்படிடா அங்கேருந்து போகலாம் ஒரு ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். கரெக்டாகட்டே அந்த பிளேஸில் ஜிமினாவுக்கு பக்கத்துலேயே வந்து நிற்கவும், ஜிம்மி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பேசினா, டேயோட வாய்ஸை கேட்டு அடுத்த செகண்டு ஜிமினாடா இல்லைடா அந்த எம்ப்ளாய்ஸ் ஏதோ ஃபைலில் மிஸ்டேக் பண்ண மாதிரி தெரியுது, அதான் செக் பண்ணிகிட்ருக்கேனுங்கிற மாரி ஜிமினா டேட்ட சொன்னால், ஐயோ பேபி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஜிமினாவை பிடிச்சிட்டு தள்ளி விட்டுட்டு, ஹாய் டே எப்படி இருக்கிற, உன்னை பாட்டு எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு தெரியுமா, நான் உன்னை பார்க்க தான் இந்த கம்பெனிக்கு வந்தேன். ஐயோ சும்மா சொல்லக்கூடாது டே, அப்போ இருந்ததை விட இப்போ செம்ம ஹாட்டாக இருக்கிறியே, எப்படி ஏதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா இல்லாட்டி ஏதாவது ஒர்க் பண்ணுறியா, இந்த அளவுக்கு ஹேண்ட்ஸமாக ஹாட்டாக இருக்கிறியே அப்படிங்கிற மாரி டேக்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். நம்ம ஜிமினாடான் தள்ளி விட்டுருப்பார்ல அந்த பொசிஷனில் அப்படியே மூவ் ஆன் ஆகி நின்னவர், குக்கி என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியோட ஹேண்ட்ஸை பிடிக்க வேண்டாம், டேக்கிட்டே ரொம்ப க்ளோஸாக விட்டா கேஸ் அடிச்சிடும் அவளுக்கு, அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாதுட்டே, இந்த ட்ரெஸ்லேயும் இந்த லுக்லேயும் பா செம்மையாக இருக்கிற, நமக்கு மேனி ஆகிடு, நீ ரூமில்டா இருந்தியா, நீ இன்னும் கம்பெனிக்கு வரலன்னுலாம் திங்க் பண்ணேன், சரி வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற பிட்டிகிட்டே அவட ஆன்சர் கிரிப்பாக படித்தா டேடான், ஜிமீன் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாரி ஜிமினாவை நோட் பண்ணான். டே குக்கி ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, அங்கே இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னோடய பேபி கூட நான் இந்த பிளேஸில் டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லவும், பேபியா அப்படிங்கிற மாரி வீமின் 2 பேரும் நம்ம குக்கியை நோட் பண்ணோம். ஆமாம் இங்கே பாருட்டே அங்கே 2 போடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஆன்சர் திரும்ப பிடிச்சா, ஜிமீன் எதையாவது ஒன்று பண்ணி மண்டலம் உன் பிரதர் அங்கேருந்து அனுப்பு, அவன் என்னை டென்ஷன் ஆக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாரி குக்கியோட ஆன்சர் எடுத்து விட்டுட்டு நேராக வரும்பட்டு போனோம். என்ன நானும் தான் உன் கூட வாரேன்னு சொன்னேனே, என்ன ஏன்டா விட்டுட்டு போகிற, டே நானும் வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணபடி போகலானுங்கிற மாதிரி போனோம். குக்கியோட 2 ஆன்சர் கிரிப்பாக நம்ம ஜிமினை பிடிக்கிறாரு. என்ன என்னடா சொல்லிட்டு வந்த, இந்த பிளேஸுக்கு வந்தால் ப்ராப்ளம் பண்ண மாட்டேன்னு வந்து என்றாகவே இல்லை, அதுக்குள்ளே ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கி ஹயாங் டேயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு நல்லா தெரியுது அது டேயாங்கன்ட்டு, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு குக்கி, என்ன ப்ரோ இங்கே பாரு அங்கே பாருன்ட்டுருக்க, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே எனக்கு எவ்வளோ பிடிக்குன்ட்டு, நான் இந்த பிளேஸுக்கு ஏன் வந்தேன், உன்கிட்ட நான் ஏன் ஒரு கேட்குறேங்கிறது ஒன்றுமே தெரியாது, நீ ஒன்றும் இன்னசென்ட் ப்ரோலாம் கிடையாது, உனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறது, நான் டேக்காக தான் அங்கே வரையே செஞ்சேன், என்னை விடு போகிறான் சிங்கிளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிபி நான் கிட்ட அடம்பிடிப்பாரா இந்த மாதிரி அடம்பிடித்தான். குக்கியோட ஃபேஸை கப்புனபடி என்ன பாரு மட்டல அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்னாச்சு திட்ட போறியா அப்படிங்கிற மாரி கேட்கவும், திட்டலாம் செய்யலை, எனக்கும் எல்லாமே தெரியும், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு, நீ ரொம்ப இயர்ஸாக மேலே ஃபாலிங் லெவலில் இருக்குங்கிறது கூட எனக்கு தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் என்னை பிரேக் பண்ணுற, ஏன் என்னை தடுக்கிற, என்னை விடு அப்படிங்கிற மாரி சொல்லவும், எங்கள் பாரு குக்கி என்ன நல்லா நோட் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன அப்படிங்கிற மாதிரி குக்கி கேட்டான். நீ அவன்கிட்ட உன்னோட லவ்வை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுறாடு, எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, பட் அடட்டே வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கணும், நீ பண்ணுற மூமெண்ட்டில் அவனுக்கு ஹேட் ஆகுது, அவன் உன்னை பாட்டால் ஹேட் ஆகிற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறான், உன்னோட லவ்வை தான் ஃபீல் பண்ணணும், நீ ஃபீல் பண்ணுற மாதிரி நடந்துக்கோங்க, ஏன் காண்டாகிற மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ என்ன இப்போ பட்டாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கிற, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், டேக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி குக்கி சொல்லவும், பிடிக்குமா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் உன்னை பாட்டெல்லாம் இரிட்டேட்டிங் ஆகுறான்ல, ஏன் குக்கி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோமா பேசினா, எங்கள் பாரு ஹயாங், நான் வேணா உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணி கட்டுறேன், நான் இப்போ போய் டேக்கிட்ட பேசுகிறேன், என்னை பாட்டுட்டோட அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகி ரியாலிட்டியிலேருந்து தான் அனுப்பான், அப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டுக்கப்புறம் தான் என்னை திட்டுற மாதிரி திட்டுவான், சேலஞ்சு பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி குக்கி பேசுகிறத கேட்டுட்டு, என்ன சொல்கிற, எங்கள் பாரு அப்படி மட்டும் வந்து நான் சொன்ன மாதிரி ரியாலிட்டியிலேருந்து இல்லாமல் என்னை இக்னோர் பண்ணபடி பயங்கரமாக திட்டுனா, நான் இந்த பிளேஸுக்கு ஒர்க்குக்கு வரல, இந்த பிளேஸுக்கு வந்து நான் ப்ராப்ளம் பண்ணல, ஆனால் பட்
ரியாலிட்டி இல்லைன்டானா எனக்கு இதே பிளேஸில் நீ ஒர்க்கை ரெடி பண்ணி கொடுக்குறேன். நான் இதே பிளேஸில் இருந்து 1 மந்த்துக்குள்ளே எப்படியாவது என்கிட்ட லவ்வை சொல்ல வைக்கிறேன். ஓகேயா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், முதல்ல அவன் என்ன மாதிரி உன்னை திங்க் பண்ணுறானுங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிற மாரி ஜிமினா சொல்கிறது கேட்டும், இப்போ பாரு எப்படி ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி நேராக திரும்பவும் ரூமுக்கு வருவார். அந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டான். டேடா கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு குக்கி வேகமாக நேரம் உள்ளே என்ட்ராகிறத பார்த்துட்டு, இப்போ என்ன புது ப்ராப்ளம் பண்ண வந்திருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாரி குக்கியை நோட் பண்ணால் வண்டை வெகிட்டிலே குக்கி டேயோட சேரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயோட ஷார்ட் காலரை கிரிப்பாக பிடிச்சபடி சேர்லேருந்தே புஷ் பண்ணுவாரா. அந்த மாதிரி புஷ் பண்ணா டே ஏதோ லவ் ஃபீலை காட்ட போகிறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்தேன், அவங்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் கரெக்டாக இந்த ரூமுக்கு வெளியே நின்னபடி நோட் பண்ணான். டேடா இந்த மாதிரி ஷார்ட் கலரை பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்த மூமெண்ட்டுக்கு குக்கியோட ஃபேஸை நோட் பண்ணபடியே குக்கியை நோட் பண்ணா, என்னடா என்ன நான் ஒன்னாட்டா மீட் பண்ண வந்திருக்கேன், உங்கள்கிட்ட தான் டைட்டை ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கேங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல, பின்னையே எப்போ பார்த்தாலும் என் ஹயாங்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் பாருடே இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன். உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நான் ஏன் உன்னை சுற்றி வரேன்ட்டு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னடா மேரேஜ் பண்ணுவேன், நான் உன்னடா லவ் பண்ணுறேன், அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு டைம் இந்த மாதிரி என்னோடய பிரதர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணால் அடப்பாவே எதையோ ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு அவன்கிட்ட என்னடா ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்க, இந்த டேயை பாட்டியா அவன் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் பாட்டிக்கு அவன் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறானே, அப்படி டேயா இல்லை டேயோட ஸ்டாச்சுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் நம்ம டேயுமே ஃபுல்லாக ஸ்டாச்சுவாக நான் ஒரு மாதிரி ஃப்ரீசிங் மூமெண்ட்லேயே குக்கி லிப்பில் பிக்கிஸ் பண்ணபடி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கானா, இங்கே என்ன நடக்குது, குக்கி சொன்ன மாதிரி குக்கி எதுவுமே பண்ணலை, அவன் பாட்டுக்கு ரியாலிட்டியில் வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா கரெக்டாக டேயோட மொபைலுக்கு கால் வருமா. மொபைலில் கால் ரிங் ஆகிற அந்த சவுண்டுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி கொண்டு டக்குன்னு குக்கியை பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுறாரு. என்னடா லிப்லாக் பண்ணுவான்னு பார்த்தா பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். சரி ஓகே இன்றைக்கி இது போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம குக்கி ஹாப்பியாகி அப்படியே நேராக ஒரு மட்டும் வெளியே வந்தா. ஜிமினாடா என்னடா சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், என்கிட்ட ப்ரூஃப் தானடா பண்ணுறேன்னு, கிஸ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே, இதுவும் ஒரு விதமான ப்ரூஃப் தான் அப்படிங்கிற மாதிரி குக்கி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னேன். டே குக்கி நீ ப்ராப்ளத்தில் இந்த ஹயாங்கியும் டேயாங்கியும் சிக்க வச்சிட மாட்டேல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கண்டிப்பாக நான் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன். டே கூட க்ளோஸாக இருக்கிறதுக்கு இந்த பிளேஸ்லேயே நான் ஒர்க் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி ரியாலிட்டியில் நின்னாமல, அதனால எனக்கு ஒர்க்கு கண்டிப்பாக இந்த பிளேஸில் வேணும். நான் டேயை இந்த 1 மந்த்துக்குள்ளே எப்படியாவது லவ் சொல்ல வைப்பேன் முன்னாடியே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னத்தையும் சொல்கிறப்போ சரி ஓகே நான் இந்த பிளேஸ்லேயே உனக்கு ஒர்க் ரெடி பண்ணி தரேன், நீ ஒரு 1 மந்த் இந்த பிளேஸ்லேயே ஒர்க் பண்ணு, உனக்கு 1 மந்த் டைம் கொடுக்கேன். ஆனால் இப்போ எப்படி டேட்டை ப்ராப்ளம் பண்ணியோ அந்த மாதிரிலாம் ஓவராக ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, டேயை அதிகமாக டீச் பண்ணக்கூடாது. ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸில் நீ இங்கேயே ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம டேக்கே ப்ரப்போஸ் பண்ணுற, அதில் டேயே கொஞ்சம் சேஞ்ச் ஆகி உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் நீ இப்போ ப்ராப்ளம் பண்ணுறல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லவும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேனுங்கிறியா, ஆமாம் அப்படிங்கிற மாரி ஜிமினா சொன்னால், சரி ஓகே ஒர்க்குக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜிமினாவோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு நேராக ரூமுக்கு போகிறாரு. நான் சொல்கிறது இவனுக்கு புரியலையானே தெரியலையேங்கிற மாரி ஜிமினா குக்கியோட நேமை சொல்லி கட்டுனபடியே வேண்டாம். கரெக்டாக ரூமுக்குள்ளே நம்ம குக்கி என்ட்ரு ஆகிட்டாரு. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான்ப்பா, இது என்னோடய ரூம் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக சீட்டில் இருக்கிறாருல பக்கத்துலேயே வந்து டேயோட சேரை மூவ் ஆன் பண்ணிவிட்டு, என்ன டேயாங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கியா, ரொம்ப ஹார்டான ஒர்க்கோ, ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது, நான் வேணா ஹேட் மசாஜ் பண்ணி விடட்டுமா
லக்கா பண்ணி விடுவேன், சொல்கிறவனை பிடிச்சி விடட்டுமா அப்படிங்கிற மாரி ஜிமினா கிட்ட ஓகேன்னுக்கிட்டு கிட்ட வந்து மறுபடியும் ப்ராப்ளம் பண்ணுறாரு. ஜிமீன் அப்படிங்கிற மாரி நம்ம கட்டவும் இந்த ரூமுக்குள்ளே என்ட்ராயிட்டானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா கரெக்டான ரூமுக்குள்ளே என்ட்ரானா. இப்போ ஏன் தேவையில்லாமல் என் ஹயாங்க கூப்பிடுற, அப்புறம் என் ஹயாங்க என்னை திட்டுவான்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே நான் அந்த டேபிள் மேலே உட்காந்துருந்த நம்ம குக்கி தான் அப்படியே டேபிளை விட்டு எழுந்துட்டு, ஒன்றும் இல்லை ப்ரோ, சும்மாடா எனக்கு இங்கே ஏதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். டேய்டா எப்போட்டு மாட்டி கட்டுறாரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாரி சொன்னால், ஏன்டா அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்த, டே ஜிமினு கொஞ்சம் என்கிட்ட வரியா அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜிமின் அப்படி பக்கத்தில் வந்தா குக்கிட்டான். ஏன் ஜிமினாவே நோட் பண்ணா, உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன் பிரதர் என்கிட்ட எந்த அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுவான்ட்டு, அப்படி இருக்க சொல்ல ஏன்டா அங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னான். டே ப்ளீஸ்டா, இந்த ப்ளேஸில் குட்டியாக ஒரு ஆடு ஷூட்டிங் ஒர்க் இருக்குல்ல, அதுக்கு தான் நான் குக்கி இந்த ப்ளேஸில் ஒர்க்குக்கு வர வச்சுருக்கேன். நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறேன். இனி அவன் வந்து உங்ககிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ண மாட்டான். அவன் ப்ராப்ளம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ளேஸில் குக்கி ஒர்க் எண்ட் ஆகிற வரைக்கும் நான் கம்பெனிக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு குக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஆகுது. ஃபேஸ் ரியாக்ஷனே சேஞ்ச் ஆகுது. ஹயாங் எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்த மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஷொட்டான மாதிரி இருக்குது, நான் அப்படியே கேண்டீன் வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்ம குக்கி அந்த ரூமை விட்டு வெளியே போனேன். ஐயோ இவன் வேற, நான் இவனை பார்க்கவா அவனை பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரிட்டு நான் எல்லாத்தையுமே என்னோடய பிரதர்கிட்ட சொல்கிறேன். அவன் ஒர்க்குக்காக தான் வந்துருக்கான், ஒர்க்கை மட்டும்தான் அவன் மூவ் ஆன் பண்ணுவான், தேவையில்லாமல் நீ டென்ஷன் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக குக்கியை ஃபாலோ பண்ணப்படி வேண்டாம். குக்கி நேராக கேண்டீனுக்கு போகிறாரு. 2 ஜூஸ் வாங்கிட்டு ஒன்றை ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிக்கிட்டே நேராக சிஓ ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஜிமினாடம் குக்கியை கம்பெனி முழுக்க தேடிட்டு இருக்காரு. கேண்டீனுக்கு தான்டா போகிறேன்னு சொன்னேன், கேண்டீனில் வந்து பார்த்தா காங்கலிங்கிற மாரி குக்கியை ஒவ்வொரு பிளேஸாக தேடிட்டு இருந்தா. நம்ம குக்கி ஒரு செகண்டு சேடானாலும் அடுத்த செகண்டு பயங்கரமாக ஜார்ஜ் ஏற்றுன மாதிரி ஃபுல் வைப்லேயே நேராக டைட்டாக ப்ராப்ளம் பண்ண வர்றாரு. இந்த மாதிரி ஒரு கிளாஸில் இருக்க ஜூஸை ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிக்கிட்டு டேக்கி பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீ இன்னும் இங்கே 2 கிளம்பலையாடா அப்படிங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணா. என்னாட்டே எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்க சொல்ல ஒரு ஃபேஸாக வச்சுருக்க, இந்த லுக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல தெரியுமா, பட் இந்த லுக்கில் நீ பார்க்க செம்ம ஹாட்டாக இருக்க தெரியுமா, எனக்கு இந்த லுக்கும் பிடிச்சிருக்கு, பட் கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்குமே, இந்தா நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணல, அதுக்காக தான் உனக்கு நான் மில்க் ஷேக் கேட்டு வந்தேன், குடிக்கிறியா இந்த ஜூஸை குடி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ஜூஸை கொடுக்க போவாரா. இந்த மாதிரி கொடுக்க போனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், உன்னை இந்த ஒர்க்கை யார் பண்ண சொன்னா அப்படிங்கிற மாரி கோமா எழுந்து பேசினா. இப்போ என்ன பண்ணிட்டா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியே, கொஞ்சமாக உனக்கு ட்ரிங்க் பண்ண ஏதாவது எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானே போய் ஆன்சராக ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தா, என்ன மாட்டிட்டுற ஜூஸ் தானே கொடுத்தேன், குடிக்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாரி மிரட்டு வரா. அந்த மாதிரி மிரட்டினா, இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, ஜூஸை நீ குடிக்கணும் அதான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிற மாரி சொல்லவும் வேறு வழி இல்லாமல் அந்த ஜூஸ் கிளாஸை வாங்கி அப்படியே நம்ம ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணபடி குடிச்சிட்டு குக்கியோட ஆன்சரில் கொடுத்தா குக்கி ஹாப்பியாகி, என்ன ஃபுல்லாகவே குடிச்சிட்ட, எனக்கு கொஞ்சம் வச்சுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குக்கி ப்ராப்ளம் பண்ணாடா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கட்டு வர அந்த மாதிரி கட்டுனா, இல்லை நான் எனக்கு தனியாகவே போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரூம் விட்டு ரன் பண்ணபடி வெளியே ஓடி வந்தா. ஜிமி நான் முன்னாடி கரெக்டாக வந்து நிற்கிறாரு. டே ப்ராப்ளம் பண்ணாதனால சொன்னேன், நான் ப்ராப்ளம் பண்ணலை ஹயாங், பாவம் ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் அவருக்காக நான் ஜூஸ் எடுத்து வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னோம். குக்கி இந்த மாதிரி பண்ணுறது குக்கி முன்னாடி தான் இருட்டிட்டிங்கான மாதிரி பயங்கரமாக திட்டுறாரு, பட் மற்ற எல்லா பிளேஸ்லையுமே குக்கியை என்ஜாய் தான் பண்ணுறாரு. குக்கி க்யூட்டாக பண்ணுற மூமெண்ட்டும் போன்னு சொல்லி விரட்டி அடித்தாலும் முன்ன வந்து நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இப்படி குக்கி ரூமை விட்டு வெளியே போனதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டில் கோவத்தில் இருந்தாலும் லைட்டாக க்யூட்டாக ஸ்மைல் பண்ணபடி உன்னை மாட்ட முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தா.
ஜிமினா கிட்ட பேசிட்டு, ஜிமினா நம்ம குக்கியோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி, இதுக்கு மேலே உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டா பிறவிட்டே என் கம்பெனி பக்கமே வரவிடாமல் பண்ணிடுவேன். இனி இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஒர்க்குக்கு அவன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். தேவையில்லாமல் அவனோட ஒர்க்கில் தேவையில்லாமல் நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாட அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம குக்கியோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியே அந்த கம்பெனி ஒர்க்கு ஃபுல்லாக டீமே நம்ம ஜிமினா என் பண்ணியிருப்பாரு. அப்படியே ஒரு 2 days போகுது. 2 days கழிச்சு இப்போ நம்ம ஜிமினா சொல்லியிருப்பார்ல ஒரு ஆட் எடுக்கணும் டேயோட கம்பெனிக்காண்டி. அந்த மூமெண்ட்டுக்கு குக்கி தான் அந்த பிளேஸில் ஆடுக்காங்க ஷூட்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கும். கீழே ஷூட்டிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தா நம்ம டேயோட ரூம் வந்து கம்பெனியோட டாப்பில் தான் இருக்கும் அந்த மூமெண்ட்டுக்கு. இப்போ ஷூட்டிங் ஒர்க்காக எல்லா பர்சன்ஸுமே அந்த பிளேஸில் ஒர்க்கை அப்புறம் அந்த பிளேஸில் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே இப்படி பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அந்த பிளேஸில் கரெக்டாக இப்போ என்ன நம்ம டே கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே என்ட்ரானா டே உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை நம்ம குக்கி நோட் பண்ணிவிட்டு ஐயோ டே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணான். டே குக்கியை நோட் பண்ணாமலே நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் பாட்டியா இவனுக்கு திமிர, நான் இவனுக்காக தான் மார்னிங் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன நோட் பண்ணாமல் நேராக ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி டேயை ஃபாலோ பண்ணபடி கரெக்டாக ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம டேடா லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணபடி இன்றைக்கி என்னென்ன மீட்டிங்ஸ் இருக்குது, என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுங்கிற மாதிரி ஏதோ ஒர்க்கு ஷெடியூல் இருக்குது. அதை அப்படியே என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபைல் எடுத்து ரீட் பண்ணி பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஃபைல் எடுத்து ரீட் பண்ணிக்கிட்டு லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத நம்ம குக்கியை நோட் பண்ணிவிட்டு டேக்கு பேக் சைட்லேயே வந்து டேயை பேக்கப் பண்ணுவோம். டக்குன்னு நம்ம டே பயந்து போய் யார்டாடி எவன்டாடி ஏன் ரூமுக்குள்ளே வந்துட்டுங்கிற மாதிரி ஃபஸ்ட்டில் பயந்து ஷாக் ஆகி பேக் சைடில் இருக்க குக்கியை நோட் பண்ணிவிட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவமாட்டிட்டு வர அந்த மாதிரி திட்டுனா என்னாட்டே எதுக்காக இந்த மாதிரி எப்போ பட்டோன்னு சிட்டுன்னு என்கிட்ட பேசுகிறேன், நான் எவ்வளோ க்யூட்டாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் மார்னிங்கே நான் உனக்காக்கிட்டேன்னா சீக்கிரமாகவே கம்பெனிக்கு வந்தேன், என்னை நீ நோட் பண்ணாமலே நேராக உன்னோட ரூமுக்கு வந்துட்டேன். ரொம்ப ஹார்டான ஒர்க்கா, எப்போதுமே நீ ஏன் இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணுற, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமே அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயோட சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுவாரா. அந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம குக்கியை பட்டு அப்படியே முறைக்கிறாரு. இந்த மாதிரி மிரட்டான். என்ன முறைக்கிறேன், நான் தான் உன்னை லவ் பண்ணுறேனுங்கிறது உனக்கு தெரியும்ல, எப்போன்னா என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பேன், என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல நீ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம குக்கி பேசிகிட்டு இருந்தான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இதுக்கு பேர் லவ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டே செலவம் என்ன இந்த அளவுக்கு பேக்கப் பண்ணியிருக்கேன், சீக்ஸில் மட்டும் இல்லை உன்னோட லிப்பில் கூட நான் கிஸ் பண்ணுவேன், இதுக்கு பேர் லவ் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி செலவும். என்னை பொறுத்த வரைக்கும் இது லவ் கிடையாது, நீ சும்மா அட்ராக்ஷன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நீ என் ஃப்ரெண்டோட பிரதருங்க போய்ட்டான் உங்ககிட்ட இவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதை இந்த ரூமை விட்டு வெளியே போறியா அப்படிங்கிற மாதிரி பேசவும் என்னன்னு என்னை திட்டிகிட்டு இருக்கேன், நான் உனக்காக தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே அந்த சேரில் உட்காந்துருக்க சேரையை மூவ் ஆன் பண்ணி டேயோட டைஸ்லேயே உட்காந்துட்டாரு. இந்த மாதிரி உட்காண்டா டே வந்து என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி குக்கியை நோட் பண்ணால் அடா இந்த பிளேஸில் யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் குக்கி எழுந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கி புஷ் பண்ணி எழுந்து நிற்க வச்சுட்டு டே எழுந்துக்கிட்டா அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக ஜிமினா என்ட்ராகிறாரு. டே நீ இங்கே என்னடா பண்ணுற, இல்லை ஹயாங் ஒர்க்குக்கு வந்துட்டுங்கிறத பாஸ்கிட்ட சொல்லணும்ல, அட்டா பாஸ்கிட்ட சொல்ல வந்தேன். ஐயோ என்ன ப்ராப்ளம் பண்ணான்னு தெரியலையே, டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி ஜிமினை நோட் பண்ணிவிட்டு நீ பாஸ்கிட்ட சொன்னதெல்லாம் போதும் இப்போ இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினை நேராக கீழே இறங்கி வராது. இந்த பிளேஸில் தான் நீ ஆட் பண்ணணும், அந்த பர்சன் தான் உனக்கு எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்க, ஓகேயா, இதான் உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இவங்க தான் மேக்கப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒர்க்குமே நம்ம ஜிமினை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் மற்ற நிறைய பிளேஸில் ஒர்க்கு ஸ்டாப்ஸ் இருக்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு 2 மேனேஜர்ஸ் இந்த பிளேஸில் இருப்பாங்க. அதில் ஒரு மேனேஜர்கிட்ட வந்து நம்ம ஜிமினை எல்லாமோ எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்கிட்டு போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம டேடாப்பா காட்டுட்டு இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் ஏட்டு பண்ணேன்னு ஒன்றுமே புரியல, சும்மா ஒரு 2 hours நம்ம பக்கத்தில் நின்றுட்டாலே அவனோட சைல்டிஷான பிஹேவியரை மொட்டட்டி நம்மக்கிட்ட காட்டிடுவான். இவனை வேற 1 month நம்ம பிளேஸில் வந்து ஒர்க்குக்கு வர வச்சுருக்கானே, ஐயோ சே, ஒரு செகண்டில் டைஸில் உட்காந்து என்னலாமோ
என்னலாமோ ப்ளே பண்ணுற அளவுக்கு வந்துட்டானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணப்படி ஒர்க்கை மட்டும் பாருட்டே வேறு எதையும் திங்க் பண்ணாதுங்கிற மாரி திரும்பவும் ஒர்க் பண்ணுறதுக்கு லேப்டாப் அப்படியே ஆன் பண்ணுறாரு. லேப்டாப்பை ஆன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு செக்கப் பண்ணுறது நம்ம ஜேகேயிடம். ஜேகே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி ஜேகே கீழே ஒர்க் பண்ணுறானா வேறு எதுவும் ப்ராப்ளம் பண்ணுறானாங்கிற மாரி நம்ம குக்கியை நோட் பண்ணுறது குக்கியை நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு குக்கி இந்த மாதிரி ஆடுக்கான மட்டும் ஒர்க்கில் அங்கே ஆட் பண்ணுற பர்சன்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினா எங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த கேமராவிலே நோட் பண்ணுறது. ஜிமினா அங்கே எங்கேயும் இல்லாத நோட் பண்ணிவிட்டு நேராக நம்மகிட்டே சரி கீழே என்ன ஒர்க் நடந்துட்டுருக்கு ஜிமினா எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக நம்மகிட்டே கீழே வேகமாக இறங்கி வர இறங்கி வேண்டாம் குக்கிட்ட அந்த பிளேஸில் அதே பிளேஸில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதோடு இப்போது நம்ம குக்கியை ஆட் பண்ணதுக்கு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்களே இந்த அவுட்ஃபிட் தான் நீங்கள் வேர் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அந்த அவுட்ஃபிட் நம்ம குக்கியை அதே பிளேஸில் அங்கே எக்கச்சக்க பர்சன்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஒர்க்கை பண்ணிகிட்டு இருந்தா குக்கி அதே பிளேஸில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவோட நம்பருக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் இவன் என்ன கம்பெனிலேருந்தே நமக்கு கால் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாடா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அந்த ஆட் பண்ணுற பிளேஸில் நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நான் இந்த மாதிரி மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், மீட்டிங் இருக்குதுல்ல அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ சிஓ ரூமுக்கு வா, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நேராக சிஓ ரூமுக்கு வேண்டாம். நம்ம தான் ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு நீ என்ன மாதிரி ஆட் ஒர்க்குக்கு எல்லா ஒர்க்கையும் பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே ஜிமினாவை பயங்கரமாக திட்டுறாரு. அச்சோ குக்கி அங்கே போய் என்ன ப்ராப்ளம் பண்ணான்னு தெரியலையே, ஏன் இவ்வளோ கோவப்படுறான்னு புரிய மாட்டேங்குது. நான் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக தான் டைப் பண்ணேன், என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேய் நீ அவன் பிரதர் தானடா. யாருக்கு? குக்கியோட பிரதர் தானே, குக்கி ஓன் பிரதர் தானே, அதான் உனக்கு தெரியுமேட்டே. அப்போ என்னடா என்ன மாதிரிடா ஒர்க் பண்ணியிருக்கேன், கீழே அவன் ஆடுக்கு இந்த பிளேஸில் ஒர்க் பண்ண போகிறானுங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அந்த பிளேஸில் எவ்வளோ கேர்ள்ஸ் எவ்வளோ பாய்ஸ் அதே பிளேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது தெரியும். அத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். அது என்ன சொல்ல வரேங்கிறது உனக்கு புரியலையா என்ன, அவன் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதில் என்ன இருக்குது, அவன் எல்லா ஆடுக்கு போக சொல்லியும் அதே பிளேஸில் அந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவான். நானே எல்லா பிளேஸுக்கும் அவனை அப்படி தானே கூட்டிகிட்டு போயிருக்கேன். அந்த பிளேஸில் டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க் முடிஞ்சோடனே மறுபடியும் ட்ரெஸ்ஸை மறுபடியும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹவுஸுக்கு வந்துடுவோம். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னோம். நம்ம டேடா உங்ககிட்ட போய் இதை சொன்ன பாருங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு இங்கே பாரு இன்றைக்கி இந்த ஒர்க் இப்போதைக்கு வேண்டாம், முதல்ல அந்த ஆட் ஒர்க் பண்ணுற பிளேஸில் ஒரு ரூம் மாதிரி செட் பண்ண, அதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ட்ரெஸ் பண்ணுற மேக்கப் மற்ற எல்லா ஒர்க்குமே பண்ணதுக்கு ஒரு ரூமை ரெடி பண்ணு. அந்த பிளேஸில் உன்னோட பிரதரை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லி எல்லா ஒர்க்குமே அவன் அவன் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும், அதர் பிளேஸ்லலாம் இருக்கக்கூடாது, மற்ற பர்சன்ஸ்கிட்டலாம் க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜலஸில் நான் மட்டும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஓஹோ நீ அப்படி சொல்ல வரியாடா, ஏன் பேபிக்கிட்ட நான் மட்டும் என்ன ஃப்ளீட்டியாக பேசணும், நான் மட்டும் என்ன க்ளோஸாக இருக்கணும், நான் மட்டும் பார்க்க வேண்டிய மற்ற பிளேஸையும் எல்லாருக்கும் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி ஜலசாகிறியா நீ? அங்கே ஏன் பிரதர் தான் உன் மேலே ஃபீலிங்கில் இருக்கான்னு பார்த்தா உனக்குள்ளே இடம் இருக்கும் பொழுக்கே. அப்போவே சொன்னான் இந்த குக்கி, எனக்கு ஒரு சான்ஸு கொடுக்கையாங், டேக்கி என்னை உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் என்னை இக்னோர் பண்ணுறான் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்டா எப்போ பார்த்தாலும் டேடா அவனை பிடிக்கலங்கிறாம்ல, நீ ஏன் அவனை டார்ச்சர் பண்ணுறேங்கிற மாரி குக்கியே திட்டிருப்பார். நீ என்ன இந்த மாதிரி பேசுகிற, நான் இது வரைக்கும் டேக்கிட்ட பேச சொல்ல என்னை கோவமாக திட்டுவார், ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்கிட்ட பேச தானே செய்கிறாரு. இந்த குக்கி சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஒன் பை ஒன்னாக நடந்துட்டுருக்கு, டேக்கி ரொம்ப ஓவர் ஜலஸாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸில் அந்த பிளேஸில் நான் ரூம் ரெடி பண்ணுறேன்டா, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத, இது எப்போட்டு உள்ள ஒர்க்குன்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணேன். இப்போ என்ன அந்த பிளேஸில் ஒரு ரூம் வேணும், அந்த பிளேஸில் தான் குக்கி இருக்கணும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கொஞ்சம் ஜிம்மினாவே ஸ்மெயில் பண்ணபடி கீழே வேகமாக வருவார். அந்த மாதிரி வேண்டாம் குக்கிட்ட அந்த பிளேஸில் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணபடி ஹேர் ஸ்டைல்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற மூமெண்ட்டுக்கு நேராக குக்கிக்கிட்ட வந்துட்டு
ஒரு 2 ஹவர்ஸ் நீ இந்த பிளேஸில் வந்து இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கவும், எதுக்கு காருக்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நீ இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதா, எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் நீ பேசக்கூடாதா, உனக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் இருந்தாலுமே நீ அந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஜிமினா ஒன் பை ஒன்னாக சொன்னா. என்ன ப்ரோ, என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்க, நான் எப்போதும் கேஷுவலாக தானே இருப்பேன், நான் ஏன் ஒரு ரூம்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம குக்கி இந்த மாதிரி பேசினா ஜெமினா கிட்ட, நான் ஒன்றும் இந்த ஆர்டரை போடலப்பா, இந்த கம்பெனி பாஸ் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணக்கூடாதா, எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக பேசக்கூடாதா, ஷை ஆகி சிரிக்கக்கூடாதா, அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏதோ ஜுவல்லர்ஸ்லாம் பொங்கின மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, என்ன சொல்கிற, ஆ என்ன சொல்கிற, டேயா சொன்னா, நான் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணதுக்கு எனக்கு ரூமில் ரெடி பண்ண சொன்னானா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம், நீ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுற மூமெண்ட்டு, அவுட்ஃபிட் லுக் மாற்றுற அந்த மூமெண்ட்டையும் இந்த மாதிரி இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி பண்ணக்கூடாதான், உனக்காகவே ரூம் ரெடி பண்ண சொல்லியிருக்கான், அந்த ஒர்க் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு, அந்த ரூம் ரெடி ஆனதோட நீ அந்த பிளேஸில் தான் இருக்க போகிற, உனக்கு ஆட் ஒர்க் முடிஞ்சு நீ ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த ரூம்குள்ளே தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணுமா, எல்லா பர்சன்ஸ்கிட்டையும் நீ க்ளோஸாக பேசக்கூடாதான், க்ளோஸாக இருக்கக்கூடாதான் குக்கி.